Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasikan. Priya. Yeah. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது மதராசி மூவியோட டைட்டில் கிளிம்ஸ் தான். Glimpse-னா தங்க? கிளிம்ஸ்னா இட்ஸ் லைக் ட்ரெய்லர் டைட்டில் கிளிம்ஸ், அதாவது இந்த படம் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஓவர்வியூவாக காட்டுறது தான். அந்த டீசர் ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு அட்ராக்ஷன் என்ன ப்ரொமோஷன் பண்ணுறது தான். முதல்ல அந்த மாதிரி இல்லை, இப்போ எல்லா படத்துக்கும் இந்த கிளிம்ஸுங்கிறது அப்படி விட்டுட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி வந்து ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு. ஸோ கமிங் டு த பாயிண்ட், மதராசி மூவியோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். தர்பார் தான் கடைசியாக ஒரு படம் பண்ணது. ஸோ டு பி ஆனஸ்ட், நான் தலைவர் ஃபேனாக இருந்தாலும் தர்பார் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலேன்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஓகே, ஓவரால் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். ஸோ அந்த மூவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பேக் மூவியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சர்க்காரும் அந்தளவுக்கு வந்துட்டு போகல. ஸோ கம்பேக் மூவியாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒன் மோர் திங், இதை வந்து சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ. ஸோ அவரோட ஸ்கேல் வந்து ரொம்பவே செம்ம ஒரு ஹைப்பில் போயிட்டுருக்கு. லைக் அமரனே ஒரு 300+ கவர் ஆகிருக்கு. ஸோ இட் லைக் இப்போ பார்த்தா ஒரு மினிமம் கேரண்டி அது ஆக்டர் தான். அவர் ஆல்ரெடி ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டர் தான். பட் இருந்தாலும் ஒரு 100 crore ஈஸியாக அவர் வச்சு நம்ம கலெக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஆக்சுவலாக மக்களுக்கு இருக்குது. ப்ரொடியூசருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் மாதிரி தான். ஏஆர் முருகதாஸ் வந்தாலே கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஒன்று இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து முதல்ல விஜய் வச்சு எடுக்கிற மாதிரி மூவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் செய்திகள் ரூமர்ஸ் எல்லாம் வருது. 2020 வந்துட்டு விஜய் வச்சு இந்த மூவி சொல்லியிருப்பாருக்கு. அப்புறம் டியூ டு சம் அதர் ரீசன் வந்து அது அப்படியே போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோட் படத்தில் துப்பாக்கி கொடுத்த மாதிரி ஸோ இந்த படத்தை ஆக்சுவலாக அவருக்கே வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அமரன் படமும் அவர் நெக்ஸ்ட்டு ஒரு அஜித்துக்கு அப்புறம் இது லீட் ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் அந்த கிளிம்ஸ் எப்படி இருக்குன்னு. தென் வில் டாக் அபவுட் மோர். Yep. Sri Lakshmi Movies. பேன் இந்தியா மூவி, எல்லா லாங்குவேஜ் ரைட்டில் போடுறாங்க. ஸோ கைஸ், இது ஒரு கிளிப்ஸ் பார்த்தா எந்த கிளிப்ஸ் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது ரொம்ப வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 44 செகண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக இந்த கிளிம்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் கிளிம்ஸ்னால் அப்படி தான் இருக்கும். பட் சிவகார்த்தியோட லுக்கெல்லாம் வந்து ஒரு ரகடு ஏதோ ஒரு கேங்ஸ்டர் கைண்ட் ஆஃப் இதில் இருக்குது. எது இப்படிங்கிறாரு ஓ மை காட், கைண்ட் ஆஃப் ஒரு வேற லெவலான ஒரு சிவகார்த்திகை நம்ம பார்க்கலாம். எப்படி அமரனில் ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஒரு ரோல் கொடுத்தா அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெட் ஷேடான மூவி இவர் பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரில. அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு ரகடு ஒரு கெட்டப்பில் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கார் ஃபேக்ட்ரியெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு பெரிய கார் ஃபேக்ட்ரி. அப்புறம் அந்த காரையும் வந்துட்டு ஒரு அடிச்சு தள்ளி போகிற மாதிரி இருக்குது. மேபி அப்புறம் ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒன்று காட்டுறாங்க. நிறைய சொல்லுவாங்க ஒரு கார் தயாரிக்கணும்னு நிறையா லிட்டர்ஸ் தண்ணி வேணும். மேபி அது ரிலேட்டடாக ஏதாவது மூவியாக இருக்கலாம், கார்பரேட் ரிலேட்டடாக ஏதாவது மூவியாக இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இவரோட கெட்டப்புக்கு வந்து ஒரு அடிச்சுக்க முடியல. ஒன் மோர் திங், அந்த அனிருத் மியூசிக் ஆஸ் யூஸ்வல் லைட்டாக நல்லா மேசிவாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன போர்ஷனாக இருந்தாலும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த 44 செகண்டுக்கு என்ன தீ வேணுமோ அதை அப்படியே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வித்யூத் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்திருக்காங்க. நாட் கத்தி படமா இல்லை, கத்தியில் இவர் துப்பாக்கி படத்தில் வந்திருக்கிற ஒரு வில்லன், அந்த வில்லன் வந்து இவர் இருக்கார். ஸோ இட்ஸ் லைக் ஆக்சுவலாக ஏர் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வில்லனும் வச்சு அப்படியே இன்னொரு விஜய் படம் எடுக்கலான்னு இருந்தாங்க. ஸோ அந்த துப்பாக்கி கை மாறி இவர்கிட்ட வந்துருச்சு. ஸோ இட் கோயிங் டு பி மெகா பிளாக் ஃபஸ்ட் மூவி தான் நினைக்கிறேன் நான். பிஜு மேனன் இருக்கார் அதில் ஒரு கெட்டப்பில், போலீஸ் கெட்டப்போ கரெக்டாக தெரியல, அந்த மோடி பார்த்தா தான் தெரியும். பிஜு மேனன் இருக்கார். அந்த ஐயப்பன் கோஷியம் இருக்குல்ல, அது அவரும் கொஞ்சம் வேறு மாதிரியான ஆள் தான். ஸோ இட்ஸ் ஆல் கோயிங் டு பி மெகா மூவி. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் மேசிவாக இருக்குது. பராக் சக்தி சுதா கபூரோட மூவி வருது. அண்ட் தென்
இந்த மூவி வேறு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்.